எல்லாம் சீராட்டி பாராட்டி வ.உ.சி. ஐயாவை இளநாதம் பிள்ளை வளர்த்திருப்பார். இரண்டு தீபாந்தர சிறை தண்டனைக்கு பின்பாக வ.உ.சி. அவர்கள் வருகிறார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சென்னைக்கு போகிறார். சென்னையிலே ஒரு பெரிய வக்கீலை சென்று அவர் சந்திக்கிறார். என்று சொன்னால் வ.உ.சி. அவர்களுக்கு இருந்த அந்த வக்கீல் சன்னத்தை ஏகாதிபத்திய ஆங்கில அரசு ரத்து செய்துவிட்டது. அதனால் அவர் சென்னைக்கு செல்கிறார். சென்னையிலே ஒரு பெரிய வழக்கறிஞரை சென்று சந்திக்கிறார். அவருக்கோ கதவு தட்டப்படுகிறது. வந்து அவர் சபை பேசுகிறார். எதிரிலே நின்று கொண்டது போல நம்முடைய வ.உ.சி. ஐயா அவரை பார்த்த உடனேயே அவர்களே தன்னுடைய இரு கரங்களை ஊற்றி வணக்கம் ஐயா என்று ஆட்சியத்தோடும் மரியாதையோடும் வரவேற்கிறார். நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பணிவோடு கேட்கிறார். வ.உ.சி. அவர்கள் தெளிவாக சொல்கிறார், ஆங்கில ஏகாதிபத்திய அரசு என்னுடைய வழக்கறிஞர் சன்னத்தை ரத்து செய்திருக்கிறது. ஆகவே நான் நீதிமன்றங்களுக்கு சென்று வழக்காட இயலாத நிலையை இருக்கிறேன். வழக்காடத்தான் முடியாது. ஆனால் சட்ட அறிவு என்பதை ஆங்கிலேயனாலே ஒழித்துவிட முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஆக சொல்கிறார், நீங்களோ மிக பிரபலமாக இருக்கின்ற வழக்கறிஞர். ஆகவே நான் உங்களுடைய வழக்கில் வருகின்ற வழக்குகளை எல்லாம் படித்து பார்த்து குறிப்புகளை எடுத்து வைத்திருக்கிறேன். அது உங்களுக்கு நீதிமன்றத்திலே வழக்காடுவதற்கு எளிதாக இருக்கும் அல்லவா? ஆகவே ஒரு விவாசா வேலை தாருங்கள் என்று கேட்கிறார். யார்? நம்முடைய வ.உ.சி. ஐயா அவர்கள். நிலப்பரப்புக்கு சொந்தக்காரர். அந்த காலகட்டத்திலே ஒரு கோடீஸ்வரரை போல வாழ்ந்தவர். ஏனென்றால் படிப்பதற்கு புதிய பள்ளி வேண்டும் என்ற உடனேயே வ.உ.சி. அவர்களுடைய தகப்பனார் தன்னுடைய கிராமத்தில் உடனடியாக ஒரு புதிய பள்ளியை கட்டித்தந்தாராம் வ.உ.சி. ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட மகத்தான தலைவர் தனக்கு ஒரு உமாசா வேலை வேண்டும் என்று கேட்கிறார். அந்த வழக்கறிஞருக்கு இவ்வளவு மகத்தான மனிதர் தன்னிடத்தில் இவ்வளவு சிறிய உதவியை கேட்கிறாரே, என்ன செய்வது என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் அவருக்கு ஒன்று புரிந்திருக்கிறது. வ.உ.சி. அவர்களை குமாஸ்தாராக வைத்துக் கொண்டால் ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசு தன்னுடைய வக்கீல் சன்னத்தையும் ரத்து செய்துவிடும் என்பது அவருக்கு புரிந்திருக்கிறது. ஆனாலும் வந்திருக்கின்றவர் மாமனிதர் அல்லவா, மகத்தான தியாகி அல்லவா, ஒப்புயர்பட்ட தேசபக்தர் அல்லவா. அதனால் அவர் ஐயா என்று சொல்லி சிறிது அமர்கள் நான் வந்து விடுகிறேன் என்று உள்ளே சென்றாராம். உள்ளே சென்றவர் வெளியே வந்து 5000 ரூபாயை பிள்ளைகளே இதை வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எந்த தொழிலை வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொன்னார். வ.உ.சி. அவர்கள் எவ்வளவு தன்மானமிக்க மகத்தான மனிதன் என்று பாருங்கள், மகத்தான தலைவர் என்று பாருங்கள். உடனே சொன்னாரா, ஐயா மன்னிக்க வேண்டும், இந்த சிதம்பரம்
உங்களிடத்திலே வேலை கேட்டு வந்தானே தவிர யாசகம் கேட்டு வரவில்லை என்று சொன்னார். இன்றைக்கு ஐயாயிரம் என்று சொன்னால் எதற்கும் தயாராக இருக்கின்ற மனிதர்கள் இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு 5000 என்று சொன்னால் சென்னை விட்டு வெளியே வந்த பொழுது மாமல்லபுரம் இருக்கின்ற அந்த கடற்கரை சாலை முழுவதும் வாங்கி இருக்க முடியும். ஆனால் வ.உ.சி. அவர்கள் தன்மானத்தை விட்டு கை நீட்டி வாங்குவதற்கு ஒருபோதும் தயாராக இல்லை. அப்படிப்பட்டவருடைய மனதிலே மட்டும்தான் தேசப்பட்ட கனவு ஒருபோதும் அடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திரும்பிய பிறகு என்னென்னலாம் சொன்னையிலே செய்திருக்கிறார் என்று பாருங்கள். மன்னனை வியாபாரம் செய்திருக்கிறார் ஐயா வ.உ.சி. நீங்கள் மன்னனை வியாபாரம் என்றால் ஏதோ சேர்க்கிறதுல இருந்து எல்ஐசி வாங்கி செய்கிறீர்கள் அல்ல. ஒரு சாதாரண அந்த காலத்தில் எல்லாம் வீதிகளில் எடுத்து வருவார்கள் இல்லையா, அதுபோல ஒரு ட்ரம்மில் மன்னனை எடுத்துக் கொண்டு வியாபாரம் செய்திருக்கிறார். அதை பார்த்தான் ஆங்கிலேயர். என்னன்னா அரசு கட்டுப்பாடு ஒரு வியாபாரத்தை அரசுக்கு எதிரான வ.உ.சி. எப்படி செய்யலாம் என்று சொல்லி அந்த மன்னனை வியாபாரத்தையும் தடுத்துவிட்டார். அதற்கு பிறகு ஒரு அரிசி கடை வைத்திருக்கிறார். இன்றைக்கு போல அரிசி கடை என்று சொன்னால் நாம் செல்கிறோம், அரிசி மூட்டைகளை எடுத்து வருகிறோம். ஆனால் அன்றைக்கு பஞ்சகாலம் அல்லவா, அதற்கு அவன் இடத்துல பர்மிஷன் கேட்க வேண்டும். எப்படியோ ஒரு அரிசி கடை வைத்திருக்கிறார். அதை தெரிந்து கொண்ட ஆங்கிலேயன் அந்த அரிசி கடையை மூடினார். நாம் சொல்கிறோமோ செக்கெடுத்தார் என்று சொல்லுகின்றோமே, செக்கை மட்டும் இருக்கவில்லை, தன்னுடைய வாரிசுகளை காக்க வேண்டும் என்று மன்னனை வழியையும் எடுத்திருக்கிறார். அரிசிகளை என்ன பெரிய வயசு தான், சின்ன சிறிய அரிசி கடையை வைத்து 10 மூட்டை 4 மூட்டை அரிசியை வைத்து வியாபாரம் செய்வதற்கு கூட பணியை அளந்து போடுவதற்கு கூட ஆங்கிலேயன் அனுமதிக்கவில்லை. இவ்வளவு நடந்தாலும் எந்த இடத்திலும் வ.உ.சி. அவர்கள் வந்தே மாதம் என்று சொல்வதற்கு ஒருபோதும் தயங்கவில்லை. அவருக்கு சிலை வைக்கிறோம் என்று சொன்னால் அது அவருக்கு பெருமையா இல்லை. அவர் காலத்திலே நாம் வாழாவிட்டாலும் அவருடைய சிலையை வழிபடுகின்ற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதுதான் பெருமையையும் மிகப்பெரிய பெருமை என்பதை நான் இந்த இடத்திலே உறக்க சொல்வதில் பெருமைப்படுகின்றேன். ஆகிய பெரியவர்களே, ஒன்றே ஒன்றுதான், நான் ஏற்கனவே சொல்லியதை போல தர்மத்தை வீழ்கின்ற சக்தி உலகத்தில் எதுவும் இல்லை. காலங்கள் மேகங்கள் ஒருபோதும் கதிரவனுடைய ஒளியை நிரந்தரமாக தடுத்து நிறுத்திவிட முடியாது. கதிரவன் எழுகின்ற போது கார் மேகங்கள் கலைந்து ஓடிவிடும். அப்படி வ.உ. சிதம்பரம் பிள்ளை என்கின்ற அந்த மகத்தான தமிழன் இந்த மண்ணில் விளைந்த தேசியம் இன்றைக்கு ஓடி உயரப் போகிறது. அதனுடைய கூட்டம் தான் இங்கே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கின்ற கூட்டம். யாரையும் குறைத்து மதிப்பிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் வ.உ.சி. அவர்களுக்கு செய்ய வேண்டியதை இந்த தலைமுறையில் நாம் செய்யாமல் போவோம் என்று சொன்னால் இந்த மனித உலகம் வருகா